திருவாரூரில் ஆழித்தேர் வெள்ளோட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இது குறித்து எமது செய்தியாளர் செந்தில் தேவா தரும் நேரடி தகவல்களை பார்க்கலாம். செந்தில் தேவா, சொல்லுங்க, திருவாரூர் ஆழித்தேரின் வெள்ளோட்டம் குறித்து சொல்லுங்க. அதற்காக என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கு? திருவாரூர் மாவட்டத்திலேயே மிகவும் புகழ்பெற்றது திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோயில். இந்த திருக்கோயிலோட தேரோட்டம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த 2010ஆம் ஆண்டு இந்த தேரோட்டம் பழமையான தேராக போனதால் நிறுத்தப்பட்டது. ஒரு 150 ஆண்டு காலம் பழமையான தேர் என்பதால். ஆனால் இப்பொழுது அந்த தேர் முற்றிலுமாக புதுப்பிக்கப்பட்டு சுமார் 2,20,00,000 மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்டு தேரோட்டம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. சைவ சமயங்களில் முதன்மையானதான சப்தவிடங்களிலும் முதன்மையான ஸ்தலமாக திகழக்கூடிய, மேலும் பஞ்சபூதங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோயிலோட இந்த ஆழித்தேர் இப்பொழுது அந்த தேரோட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ இது 30 அடி உயரத்தில் இருக்குது. ஏராளமான அது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 80,000 பக்தர்கள் இருப்பாங்க. பகுதியே அந்த வடக்கு வீதி தெற்கு வீதி பகுதியே மக்கள் வெள்ளமாக தான் இருக்கிறாங்க. முன்னால் ஒரு சுப்பிரமணிய தேர் முன்னாடி சென்று விட்டது. அது ஒரு 48 லட்சம் மதிப்பீட்டில் அது செஞ்சு அந்த தேர் முன்னாடி ட்ரையல் போயிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தாப்புல பின்னாடியே இந்த ஆழித்தேர் வந்துகிட்டு இருக்கு. பிரம்மாண்டமான இந்த தேர் ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேருங்கிறது தான் பெருமை. திருவாரூர் தேர் என்று சொன்னாலே எல்லாத்துக்குமே திருவாரூர் தேரை தான் உதாரணம் சொல்லுவாங்க. தேருனாவே திருவாரூர் தேர் தான் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த தேர். மேலும் ஆலயமும் ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயம். திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயில் என்று சொன்னால் பாடல் பெற்ற ஸ்தலம், மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்தலம், ஏராளமான திரைப்படங்களில் வந்த ஸ்தலம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான இந்த தியாகராஜ சுவாமி திருக்கோயில் தேரோட்டம் என்றாலே இந்த பகுதி மக்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய திருவிழா. அந்த தேர் 5 ஆண்டு காலம் ஓடாமல் எப்போது தேர் ஓடும் என ஆவலோடு எதிர்பார்த்த பக்தர்களுக்கு இன்று மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதற்கு எடுத்துக்காட்டு தான் இந்த தேரோட்டத்திலே இந்த இவ்வளவு பக்தர்கள் வெள்ளோட்டத்திலே கலந்திருக்கிறார்கள். இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள் என பார்த்தீங்கன்னா ஏராளமான பேர்கள் இந்த தேரோட்டத்திலே ஆர்வத்தோடு கலந்து தேரை வடம் பிடித்திருக்கிறார்கள். இந்த தேரோட வடம் பார்த்தீங்கன்னா எந்த தேர்லையுமே இருக்காது. 150 அடி நீளமான தேர். அதாவது ஒரு தெருவோட துவக்கத்தில் துவங்கி அந்த தெருவு முடிகிற வரைக்கும் அந்த தேரோட வடம் இருக்குது. 4 வடங்களை கொண்ட அந்த தேரை 4 பகுதிகளிலும் நின்று பக்தர்களை தேரை வடம் பிடிச்சு இழுக்கிறாங்க. இந்த ஊர் கூடி தேர் இழுத்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அந்த மாதிரி இன்னைக்கு இந்த ஊருன்னு சொல்கிறத விட இந்த தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதியிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் இந்த தேரை வடம் பிடிச்சிட்டு இழுக்கிறாங்க. மேலும் இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பறவை நாச்சியாருக்கு சிவபெருமானே நேரடியாக இங்கே காட்சி அளித்ததாகவும் ஒரு சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. அந்த மாதிரி சிதம்பரத்துக்கு போனோம்னா தரிசனம் செஞ்சால் முத்தி, காசியில் போய் இறந்தா முத்தி, திருவாரூரில் பிறந்தாலே முத்தி, திருவண்ணாமலையில் போய் நினைத்தாலே முத்தின்னு ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பெருமை இருக்குது. ஆனால் திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயிலில் ஏற்பட்டிருக்கிற இந்த தேரோட்ட நிகழ்ச்சி மனதெல்லாம் ஒரு பூரிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி. பார்க்குறப்ப ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் மன நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய இந்த தேரோட்டம் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு 3 மாவட்டத்திலேருந்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணிக்காக வந்திருக்காங்க. ஏராளமான காவலர்கள் இரவுலேருந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. 5 ஆலயங்களில் கும்பாபிஷேக பணி நடந்திருக்கு. தியாகராஜ சுவாமியோட கும்பாபிஷேகம் வருகிற 8ஆம் தேதி நடக்குது. இப்போ தேரோட வெள்ளோட்டம் நடந்துகிட்டு இருக்கு.